பல நிகழ்ச்சிகள் நான் கலந்து கொள்வது, நிறைய மேடைகள், பள்ளி, கல்லூரி, சில கோயில் விழாக்கள், சமூக விழாக்கள், சாதி விழாக்களிலும் கூட, அரசியல் விழாக்கள். ஆனால் இந்த பணி நிறைவு சார்ந்த விழாக்கள் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விழா. குழந்தைகள் விழாவும் இந்த பணி நிறைவு அந்த விழாவும். ஆனால் ஏனோ தெரியவில்லை, இந்த 2 விழாக்களிலும் என்னை அழைக்கப்படுவது அதிகமாக. எனக்கு ரொம்ப பிடிச்ச விழா பணி நிறைவு என்பது அரசாங்க பணி நிறைவு, அவ்வளவுதான். ஆனால் உண்மை என்னவென்றால் என்னுடைய மூத்த சகோதரர் தான். ஏன்னா அவர் மூத்த சகோதரர், அவர் தலை அவர் மாதிரி எனக்கு வயசு கூட மாதிரி நினைப்பீங்க. நான் முன்னே சொல்லிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் வயசுல நடந்துருச்சு. நீங்க நினைக்கிற அளவுக்கு அவரை விட நான் மூத்த இளையவன் தான். நான் ஒரு தடவை நான் ராஜபாளையத்தில் ஒரு சின்ன ஆஸ்பத்திரி முதல்ல 9 ஆண்டுகளுக்கு இருந்தேன். அப்போ அந்த பேஷண்ட்டோடைய அட்டம்பரை வெளியில் போய் சொல்லியிருக்காங்க. அவங்க சின்ன ஆஸ்பத்திரினால எனக்கு காதில் விழுந்துருச்சு. இன்னும் சின்ன ஆஸ்பத்திரி கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு அந்த பேஷண்ட் சொல்கிறாரு. நீ சின்ன நினைக்காத டாக்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவர். எப்படி சொல்லுங்க, அவர் தலை நரைச்சிருக்கு அப்படின்னா. ரைட். அப்போ தலை நரைக்கிறது கூட இப்படி ஒரு விஷயம் இருக்கு. அன்னையிலேருந்து அந்த டையே அடிப்படாரா வாழ்க்கையில் என்பதற்காக மட்டுமல்ல, என் அன்பு உறவுகளே, என்பதற்காக மட்டுமல்ல, இந்த தலைமுடியில் ஒரு சின்ன சென்டிமெண்ட் இருக்கு. அதை நான் சொல்ல நினைக்கிறேன். எல்லா மேடைகளிலும் அந்த சென்டிமெண்ட் நான் சொல்வேன். ஏன்னா எனக்கு பிடித்தவர் என்னுடைய காதலி, என்னுடைய அழகிய காதலி. நான் அடிக்கடி எல்லார்ட்டும் சொல்ற மாதிரி, நான் ரசித்த எனக்கு பிடித்த முதல் அழகிய காதலி என்னுடைய அம்மா என்றுதான் சொல்றேன். நான் அம்மாவுடைய காதலன். உலகத்தில் ரொம்ப அம்மாவோட காதலி யாருக்குமே இருக்க முடியாது. எல்லாரும் நினைச்சுக்கிற 1000 காதல், ஆனால் அம்மா தான் முதல் காதல். இறுதியான காதலும் அம்மா தான். மிச்சதெல்லாம் காதல் லிஸ்ட்லேயே வராது, வேற லிஸ்ட். அதனால என்னன்னா, எனக்கு சின்ன பிள்ளையில எங்கள் அம்மா வந்து சீவிடுவாங்க. சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க, 12வது வகுப்பு வரைக்கும் நான் சீவினதே கிடையாது. அவங்களுக்கு பிடிச்ச ஹேர் ஸ்டைல், அவங்க அது பிடிச்சிருக்கு. நான் திருச்சியூலம் படம் சிவாஜி எம்ஜிஆரோட கடுமையான ரசிகர். நான் சிவாஜி படத்தை பார்த்து வந்து அவர் மாதிரி குருவி கூட்டாடு வைக்கணும்னு சொல்கிறேன். எங்கள் அம்மா வந்து என் முடி நிற்கவே மாட்டேங்குது. ஆனாலும் அட்டம் பிடிக்கிறேன். எங்கள் அம்மாவை நான் எவ்வளோ துன்புறுத்திருக்கிறேன். சின்ன பிள்ளை ரொம்ப அடம் பிடிப்பேன் நான். ஆனால் எங்கள் அம்மா முகம் சுழிக்காமல் என்னை ஏற்றுக்கொண்டார், என்னை வளர்த்தது என்னுடைய அம்மா என்பதற்காக சொல்றேன். அன்பு என்றால் என்னுடைய அம்மாவுடைய பெயர் அன்னலட்சுமி மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இன்றைக்கும். அப்போ நான் காலேஜ் போயிட்டேன். காலேஜ் போனதுக்கப்புறம் இந்த வேறு வழியில் நம்ம சீவிட்டு ஆகணும் வச்சேன். காலேஜில் போகும்போது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, ஹேர் ஸ்டைலை மாற்ற டாக்டர் மாதிரி இல்லைன்னு நிறையா பேர் சொன்னாங்க. நிச்சயமாக நான் மாற்ற மாட்டேன். அப்புறம் வந்தாச்சு, இந்த முடி நரைச்சதை பார்த்தோன்னே எல்லாரும் என்ன கொஞ்சம் வயசு நரைச்சி போச்சு, டை அடிங்கம்பாங்க. நான் டை அடிக்க மாட்டேன். எனக்கு ஒரு வினோதமான 2 பழக்கம். ஒரு பழக்கம், என் வாழ்க்கையில் நான் சீப் வச்சுட்டதே கிடையாது. பைக்கில் எல்லாம் சீப் வச்சுட்டு வந்து அப்படி சீப் வாங்க. நான் என் வாழ்க்கையில் சீப் வச்சுட்டதே கிடையாது. முடி கலைந்திருந்தாலும் பரவாயில்லை, இப்போ முடியல, அது ஒரு விஷயம். அன்னைக்கு கலைந்திருந்தாலும் நான் ரசிப்பேன். நான் தினம் அப்படி போயிட்டு வந்து கலைஞ்சிட்டு வந்தோடனே எல்லாரும் என்ன இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கிற பொழுதெல்லாம் எனக்கு என்ன ஞாபகம் என்றால், ஒவ்வொருவரும் என்னை பார்த்து கேட்க வேண்டும், இந்த தலைமுடியை பற்றி அவர்கள் பேச வேண்டும். அப்படி பேசுகிற பொழுதெல்லாம் என்னுடைய அம்மாவுடைய முகம் எனக்கு ஞாபகம் வர வேண்டும் என்பதற்காகவே என் வாழ்வின் இறுதி வரைக்கும் நான் டை அடிக்க மாட்டேன் என்பதற்காகத்தான் நான் டை அடிக்காமல் இருக்கிறேன் என்கிறதை தாழ்மையோடு பதிவு செய்திருக்கிறேன். நான் ஏன் சொன்னா, பாலராஜ் சாரை பற்றி நிறைய சொல்லுவோம். உங்களுக்கு தெரிந்த நபர் அவர், உங்க உறவுகள் அவர் நிச்சயமாக அவருடைய பணிகள் பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு அரசு மருத்துவமனையில் இருந்து அவர் எவ்வளவு பண்ணாரு, எவ்வளவு பண்ணி கொண்டிருக்கிறார். இனிமேல் தான் அவருக்கு வேலைப்பளு அதிகமாச்சு. இவ்வளவு நாளை விட ஓய்வு பெற்றார் இல்லையா, இனிமேல் தான் அவருக்கு வேலைப்பளுவே அதிகம். ஆனால் அதை தாண்டி நாம் ஒன்று சொல்ல வேண்டும். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச மாதிரி அவர் இந்த கண் சார்ந்த விஷயம், கண் தானத்தில் அவர் முன்னோடியாக இருக்கிறார். இந்த முகாம்கள் நடத்துகிறார். நிறைய பேருக்கு அதை வீட்டிலே வந்து வீடு தேடி கொடுக்கக்கூடிய அந்த மருந்து மாத்திரைகளை அவர் முகாம்களை ஏற்பாடு பண்ணாரு. இது மட்டும்தான் தெரியும். ஆனால் அது மட்டும் அல்ல, அதை விட ஒரு மனிதர் அவர் என்பதை நான் கண்டிப்பாக இந்த சமூகத்தை நேசிக்கிறார். சமூகத்தை மிகவும் இன்னும் சொல்லப்போனால் தலைமுறைகளை நேசிக்கிறார். என்னுடைய தலைமுறையை பற்றி ஆதங்கப்படுவார். என்னோட பேசுகிற பொழுதெல்லாம் வந்து இவர் மாதிரி டீசெண்டாக ஒரு ஃபோன் மேனர்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா, பேசுறதுக்கு முன்னாடி வந்து பேசலாமா, நீங்கள் ஓய்வாக இருக்கிறீர்களா, உங்களை நான் தொந்தரவு செய்யவில்லையே என்று கேட்டுக்கொண்டு பேசுகிறீர்கள். எனக்கு தெரிஞ்சு ஒரே ஆளாக பேசுறாரு.
அவர் பேசுகிற போதெல்லாம் என்னுடைய பதிவை பற்றி தான் வேற எதுவுமே அவர் பேசுறீங்க. என்னுடைய வீடியோ பதிவாக இருக்கும், என்னுடைய கவிதையாக இருக்கும், என்னுடைய கட்டுரையாக இருக்கும், அதில் எடுத்துட்டு கோட் பண்ணிட்டு எங்கே போயிட்டு நம்ம வெளியே சொல்லலாம், நம்ம தலைமுறை எங்கே போயிட்டு அவர் பேசாத தலைப்பு ஆன்மீகமோ அரசியலோ சமூகமோ சினிமாவோ தலைமுறையோ மண்ணையோ பேசிக்கொண்டே அது அப்படித்தான் நான் பார்க்கிறேன். என்னுடைய லிஸ்ட்டில் எனக்கு ரொம்ப நண்பர்கள் வெளிப்படையாக சொல்கிறேன். எனக்கு எங்கள் அம்மா எங்கள் அப்பா என்னுடைய உறவுகள் தவிர எனக்கு நண்பர்கள் மிக மிக ரொம்ப லிமிட்டடாக வச்சுருக்கேன். என்னை பொறுத்த மட்டும் நான் அடிக்கடி சொல்கிறேன், 1000 நண்பர்கள் நமக்கு இருக்கலாம், 10,000 நண்பர்கள் கூட நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். ஃபேஸ்புக்கில் 5000 10,000 பேர் வச்சுக்கணும் பெருமையாக பேசிட்டு இருக்கலாம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், நமக்கு ஒன்று என்றால் பக்கத்தில் வந்து தோல் கொடுக்கிற முதல் உறவு யார் என்று சொன்னால் நம்முடைய அம்மா அப்பா அண்ணன் தம்பி மனைவி குழந்தைகள் தான் என்பது. அதனால அடிக்கடி சொல்ல நல்ல உறவுகளை பிடிக்கும். ஆனால் சில பேருடைய மட்டுமே என்னுடைய அருகில் வைக்கப்படும். நட்பை தாண்டி அவர்கள் உறவுகளாக வைக்கப்படும். அந்த உறவுகள் லிஸ்ட்டில் தான் ஒருத்தர் நம்முடைய பாலராஜா. உங்களுக்கு இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ஜெயபாஸ்கர் சாரை போட்டிருந்தாங்க. வந்ததுக்கு அப்புறம் சொன்னாங்க அவர் வந்து எங்கள் சொந்தக்காரர் அப்படின்னாங்க. இந்த பகுதிக்கு நெருங்காலமாக உண்மையிலேயே சொல்றேன், அரசாங்க மருத்துவர்கள் இருக்காங்க இல்லையா, யாரையும் வந்து நான் குறிப்பிட்டு சொல்வதில்லை. என்னுடைய பழக்கங்களுக்குள் நான் பார்த்த வரை அரசாங்க பணியில் எப்போ நான் ஃபோன் பண்ணுகிற பொழுதெல்லாம் ஒரு உதவிக்கு மட்டும்தான் பேசுவேன், வேற எதுவுமே நான் அவர்கிட்ட பேசுறதே கிடையாது. ஆனால் முகம் சுளிக்காமல் அடுத்த நோட்டி அதை செய்து ஒரு மருத்துவர் எங்கள் நேரத்துலேருந்து டெலிவரிக்கு வந்திருப்பாங்க. ஒரு ஃபோன் அடிப்பேன், சார் டெலிவரி பண்ண சொல்லுங்க, நான் பார்க்குறேன். முடிச்சு டிஸ்சார்ஜ் ஆகி போகிற வரைக்கும் என்னை தவிர ப்ளீஸ் அவர் ஓய்வு பெற்றாரு. ஆனால் இப்பயும் நான் அவருக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். போன வாரம் அவருக்கு ஃபோன் பண்ணேன், அதை போய் போன 10 நாளைக்கு முன்னாடி இருக்கும். டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சார் டிஸ்சார்ஜ் பண்ணேன், நல்லா இருக்கிறேன். ஸோ ரொம்ப வியப்பான ஒரு மனிதர், ரொம்ப வியப்பான. ஆனால் அவர் எத்தனை பேரால் அங்கீகரிக்கப்படுகிறார் என்று பார்த்தால் நிச்சயமாக என் போன்ற அன்பை நேசிக்கிறவர்கள் மட்டும் தெரிந்தவர்கள் மட்டும்தான் அங்கீகாரம். ஆனால் ஒருபோதும் அவர் அங்கீகாரத்தை எதிர்பார்ப்பதே கிடையாது. உண்மையிலே அந்த மாதிரியான சபையில வந்து என்னுடைய பணி நிறைவுக்கு என்னையும் அழைத்து நீங்கள் வந்து 2-3 வார்த்தை நீங்கள் பேசணும், என்னோட பேசணும், ஓரிரு வார்த்தைகள் பேசணும்னாங்க. அவங்களுக்கு தெரியாது நான் 1000 வார்த்தை பேச முடியாது, தண்ணி பிடிக்காம நான் பாட்டு பேசிட்டு இருக்க முடியாது. ஆனால் சூழல் கிடையாது. நெகிழ்ச்சியான உங்களையெல்லாம் பார்க்கும்போது உங்களை பற்றி 2 செய்தியை நான் சொல்றேன் நினைக்கிறேன். நான் எல்லா சமூகத்துக்கும் நான் போகிறேன். என் சமூகம் அல்ல, எனக்கு டாக்டர் தெரிஞ்சவங்க கேள்விப்பட்டு பாருங்க. எனக்கு எதிர் சமூகம் என்று சொன்ன சமூகத்தில் கூட முதன்மையாக போய் உள்ள போய் நடுநாட்டுக்கு நான் 10 மணி 11 மணி கூட தனியாக போகக்கூடிய அளவுக்கு சுதந்திரமாக போகக்கூடிய அளவுக்கு வாய்ப்பையும் சூழலையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். ஆனால் நான் எல்லாருக்கும் சொல்றது, இந்த பகுதியிலேயே நான் பாராட்டக்கூடிய ஒரு சமூகம் என்று சொன்னால் சாலியர் சமூகம். ஏன் பாராட்டுறதுன்னா, ஒவ்வொருத்தரும் பாராட்டுறது எதுக்கு பாராட்டணும்னா, செல்வந்தர்களா இருக்கிறார்கள், அந்த சமூகத்தில் படித்தவர்களா இருக்கிறார்கள், ஐபிஎஸ்ஆ இருக்கிறார்கள், டாக்டரா இருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். ஒருபோதும் நான் சொல்ல மாட்டேன், இதெல்லாம் அடையாளம் அல்ல. இது அவருடைய தனிப்பட்ட கற்ற கல்வினால் கிடைத்த பெற்ற செல்வத்தினால் கிடைத்த அடையாளம். நான் எந்த மனிதனையும் சமூகத்துக்கு அடையாளம் படுத்துகிற பொழுது அவருடைய செல்வந்தரை காட்டி அடையாளப்படுத்த, எங்க சமுதாயத்தை சார்ந்தவர்கள், எங்க சமுதாயத்தை சேர்ந்தவர் டாக்டர் ஆச்சு, இது ஒரு அடையாளமே கிடையாது. ஆனால் சாலியர் சமுதாயத்தை நான் எதன் அடிப்படையில் அடையாளப்படுத்துகிறேன் என்று சொன்னால், எனக்கு தெரிந்தவரை தமிழகத்து சமூகங்களிலே பல 100 சமூகங்கள் இருக்கும். அதிலே மிக மிக மென்மையான சமூகம் சாலியர் சமூகம். வன்மம் குணமே இல்லாத ஒரு மிக அமைதியான ஒரு சமூகமாக நான் பார்க்கிறேன். எனக்கு சின்ன பிள்ளைங்க நான் கவனிச்சுட்டு இருக்கேன், ரொம்ப சாஃப்ட்னஸ், நீ சொல்ல மாட்டாங்க, எடுத்து பேச மாட்டாங்க. உண்மை சொல்கிறேன், மனநல மருத்துவராக சொல்கிறேன், கோபப்படாத சமூகம். ஒரு மனுஷன் ஒருத்தர் 10 பேர் 20 அப்படி இல்லை, அது பெரிய விஷயம் இல்லை. ஒரு சமூகமே கோபப்படாமல் இருக்கிறது என்று சொன்னால் தமிழகத்தில் இந்த சாலியர் சமூகம் அதற்காக நான் சொல்வேன், நான் இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று கூட நான் என் நண்பர்கள் சொல்லுவேன். இறுதியாக ஒன்று, இங்கே 2-3 பேர் மட்டும்தான் கைதட்டிட்டே இருக்காங்க. அதை பற்றி ஒரு சயின்ஸான ஒரு செய்தி நான் சொல்ல நினைக்கிறேன். அதை கைதட்டு சாதாரண நினைக்காதீங்க. நீங்க தனியா கைதட்டினீங்கன்னா என்கிட்ட கூட அட்மிட் பண்ணிடுவாங்க. ஆனால் கூட்டமாக இருந்து கைதட்டு என்ன சொல்லனா, இது ஒரு மிகப்பெரிய சயின்ஸ். கைதட்டு நம்ம சாதாரண நினைக்கிறாங்க. அது என்ன செய்யுதுன்னா, நம்மளை லயித்து
நாம இன்னொருத்தரை அங்கீகாரம் கொடுத்து இன்னொருத்தர் அவர் பேசுறதோ அல்லது அவருடைய செயல்பாடையோ அல்லது அவருடைய புகழை ஏதோ ஒன்று அவர் அங்கீகாரம் கொடுத்து நாம மெய் மறந்து உற்சாகமாக கைதட்டுகிற பொழுது நம்முடைய இதயம் பலமாக இருக்கும். எத்தனை பேருக்கு தெரியுது? இதயம் பலமாக. ஆனால் அதே கைதட்டு சில பேர் என்ன முடியா எப்ப முடிக்க போறாங்க எல்லாரும் கைதட்டு நேரம் அமைதியா உட்காந்துருப்பான். எல்லாரும் அமைதியா இருக்க நேரம் எந்த ஓர் கைதட்டியான். இது மற்றவர்களை கேள்வி கொண்டதுக்கோ கிண்டல் கொண்டதுக்கோ நக்கலுக்கோ கைதட்டினான் என்று சொன்னால் ஆச்சரியமானது. அதே செயல் எதிர்மறை இதயத்தை பலவீனமாக. எவ்வளவு ஆச்சரியமானது! கைதட்டி ஒரே செயல், ஆனால் அது இரண்டு விளைவை கொடுக்கிறது. நீங்கள் மனம் சுத்தமாக உண்மையான அன்போடு நேசத்தோடு நீங்கள் இன்னொருத்தரை அங்கீகாரம் பண்ணி பாராட்டி, நம்மளை பாராட்டுகிறது இல்லை, இன்னொருத்தரை பாராட்டி கைதட்டுகிற பொழுது அது உங்கள் இதயத்தை பலமாக்குகிறது. உங்களை நீங்களே பாராட்டிக் கொள்கிற பொழுது இதயத்தை பலவீனமாக்குகிறது. யாராருக்கெல்லாம் இதயம் தாங்காத நினைக்கிறீங்களோ மனப்பூர்வமாக எனக்கு கைதட்டுகளா இல்லையாங்கிறது ரெண்டாவது. வாழ்றாதவருக்கு மனப்பூர்வமாக பாராட்டி எல்லாரும் புரிஞ்சு கைதட்டுறீங்க. ஏன்னா எல்லா வந்திருக்கவங்க பாதி பேர் ஹார்ட் வந்து பாதி பேர் காலியாக இருக்கும். 50 வயசு ஆனாலே ஹார்ட் வீக் பார்க்குற எல்லாருக்கும். அதுல ரொம்ப வீக்கானவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. ஓரளவு வீக்கான லைஃப் மெயின்டைன் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் புரிஞ்சோ இல்லையோ, அதை விட பெருசு என்னன்னா இந்த குழந்தை புரிஞ்சு கொண்டு கைதட்டி பார்த்தீங்களா, உண்மையில நான் பாராட்டுறேன். புரிஞ்சிருக்காரு. ஆகவே நன்றியோடு உங்களுடைய சமூக விழாக்களில் கலந்து கொள்ள வேண்டும் என்று பலமுறை நான் கேட்டுக்கிறேன். இந்த சமூகத்திலிருந்து யாருமே அழைத்து வரவே இல்லை. இந்த முளைக்கட்டு திருவிழான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப பிரபலமா இருக்கு. என் பேச்சு நிறைய பேர் சொல்லுவாங்க, டீ கடை வச்சுக்கிற ஒருத்தர் வந்து 2 வருஷமா கூப்பிட்டே இருக்கிறார் பாவம். ஆனா நான் மறந்து வைக்கிறதுக்காக அன்னைக்கு காலையில ஞாபகம் பண்ணுறாரு, என்னோட பெரிய அவரை மறந்துடுறாரு. ஒரு வரக்கூடிய ஆண்டுகளையாவது உங்களுடைய நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டு அந்த நீங்க சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட உங்களுடைய சமூக உங்களோட கவனிக்கிறேன். இவர் உங்களை கவனித்துக் கொண்டார், இனி இவரை நீங்கள் கவனித்துக் நீங்கள் சமயத்தை கவனிக்க. இவர் சொன்ன மாதிரி வாழ்வின் இறுதி வரை இந்த சமூகத்துக்காக உழைக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர், நல்ல எண்ணமுடையவர் என்பதற்காக எனக்கு இவரை வாழ்த்துவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தமைக்கும் இந்த புதிய உறவுகளாக உங்களை நான் பார்க்கிறேன். இந்த சந்தித்த அத்தனை முகமும் என்னுடைய பேச்சை கேட்கிற போது முகமெல்லாம் மாறி சந்தோஷமாக சிரித்திருக்கிறீர்களே, உங்கள் நோயையும் ஒரு சிறிதளவாக நான் குணப்படுத்த பயன்படுத்துகிறேன் என்று நினைக்கிறேன். என்னுடைய பேச்சு அந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கும் கேட்டுக்கொண்டமைக்கும் மிக்க நன்றி.